தமிழி. இப்போ வந்து நம்ம அடுத்த 2வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த போர்டு பாருங்கள், இடது பக்கம் பூரா தமிழ் மொழியினுடைய தற்கால வரி வடிவத்தை வந்து எழுதி போட்டிருக்கேன். வலது பக்கம் நம்முடைய சங்ககால தமிழ் எழுத்துக்கள் நம்ம படிக்கக்கூடிய அந்த தமிழி வரி வடிவத்தை வந்து இந்த பக்கம் எழுதி போட்டிருக்கேன். இந்த தற்கால வரி வடிவத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தமிழம்னு ஒரு சொல் வந்து எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த தற்கால வரி வடிவங்களுக்கு சொல்கிறவங்க, இந்த கல்வெட்டு சொல்கிறவங்க, தொல்லியல் நிபுணர்கள், கல்வெட்டு ஆய்வாளர்கள், இவங்க எல்லாமே இது வந்து தற்கால தமிழ் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பேர் இல்லை, நமக்கு வந்து பேர் இல்லை. இப்போ 2000 வருடங்களுக்கு முன்பு வரி வடிவங்களுக்கு நம்ம தமிழின்னு பேர் இருந்திருக்கு, இப்போ வந்து பேர் இல்லை. அதுக்காக நானே தமிழம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்ல உருவாக்கி அதுக்கு நான் வந்து இதை பேர் அமைச்சிருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் நான் வந்து இதை தான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த தற்கால தமிழ் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து சோழர் கால எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மேலே பல்லவர் கால எழுத்துக்கள் அந்த கிரந்தத்திலிருந்து மருவி அப்படியே சோழர் கால எழுத்துக்களாக வந்து அதன் பிறகு தற்கால வரி வடிவங்களாக இது வந்து அமைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம விரிவாக பார்ப்போம். இதை வந்து நம்ம குறில் ஆ பார்க்க போகிறோம். இந்த பக்கம் எழுதி போட்டிருக்கிறது, இடது பக்கம் எழுதி போட்டது பூரா தமிழ் எழுத்துக்கள் ஆ. இதே வலது பக்கம் இருக்கிற இதே அந்த 5 எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்கள் தான். இது 5 எழுத்துக்கள் மட்டும் இல்லை, கல்வெட்டுகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஒரு குறிப்பாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இது பூரா எழுதி போட்டிருக்கேன். இந்த ஆவும் பாருங்கள், இந்த ஆறும் இந்த வேறுபாடை பாருங்கள், நடுவில் வந்து ஒரு இடைவெளி இருக்குது. அதே மாதிரி இந்த ஆவும் பாருங்கள், இந்த ஆவும் பாருங்கள், இடைவெளி வந்து குறுகி போயிருக்கு. இதுவும் ஆகும். இந்த ஆனா பாருங்கள், இந்த ஆனா பாருங்கள், இடைவெளி குறுகி போய் நல்லாவே சேர்ந்துருக்கு. அடுத்தது இந்த ஆ பாருங்க, இந்த ஆ கொஞ்சம் வளைவு இருக்கு. இந்த ஆனாவில் கொஞ்சம் வளைவு இருக்கு. இந்த ஆனா பாருங்க, இந்த ஆனாவும் பாருங்க. இது வந்து நீங்க ஸ்கூல்ல படிச்சப்ப அந்த குரோமோசோம் படிச்சிருப்பீங்களே, அந்த குரோமோசோம் மாதிரி அந்த வடிவம் மாதிரி இருக்கு. இந்த எழுத்துக்கெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த ஆ, இந்த ஆ, இந்த வேறுபாடை பார்த்துக்குங்க. இந்த எழுத்து எந்தெந்த ஊர்ல இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். இந்த இடத்து வந்து கொங்கர் புளியங்குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கல்வெட்டில் இருக்கு. இந்த கொங்கர் புளியங்குளம் எங்க இருக்குதுன்னா, மதுரையிலிருந்து தேடி போற வழியில மதுரை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதனுடைய வடக்கு பக்கம் ஒரு சின்ன குன்று இருக்குது, நாகமலை குன்று. அதில் தான் இந்த எழுத்துக்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து அழகர் மலையிலேயே இந்த எழுத்துக்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது குன்றக்குடி வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. குன்றக்குடி குகையிலையும் இந்த அந்த கல்வெட்டில் இந்த எழுத்து இருக்குது. அதுக்கு அடுத்தது விக்கிரமங்கலம்னு சொல்லி அதே அந்த நாகமலை புதுக்கோட்டை அந்த மலை தொடர்ச்சி தான் அது. அது வந்து சோழவந்தான் பக்கத்தில் இருக்கிறது. உண்டாங்கல்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த இதே வரி வடி வந்து அங்கேயும் இருக்குது. அடுத்தது 2வது எழுத்தை பாருங்கள், 2வது ஆணாவை பாருங்கள். இதுக்குள்ள வேறுபாடை பார்த்துங்க. இந்த இடைவெளி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த கல்வெட்டை நம்ம எங்கே வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால், ஆனைமலை, மதுரை பக்கத்தில் இருக்கிற அந்த மேலூர் பக்கத்தில் இருக்கிற ஆனைமலையில் பார்க்க முடியுது. அடுத்தது வந்து ஆந்திராவில் நெல்லூருக்கு பக்கத்தில் மாலகுண்டான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு குன்றில் இதை வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த கல்வெட்டை பழைய அந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க, எபிகிராபிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. இது வந்து பிராகிருத மொழியில் இந்த ஆ இருக்குங்கிறத வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து 3வது எழுத்து பாருங்க. இந்த எழுத்து வந்து இந்த இடைவெளி சுத்தமாக சுருங்கி போய் நேராகவே சேர்ந்து போயிடுச்சு. இந்த எழுத்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால், முத்துப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இந்த முத்துப்பட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், அதே மதுரை பல்கலைக்கழகம் ஏற்கனவே சொல்ல முடியாது கொங்கர் புளியங்குளம், அதுக்கு நேர் எழுத்து மாதிரி தெற்கு பகுதியில் மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய தெற்கு பகுதியில் ஒரு கல் குவாரி இருக்குது. அந்த கல் குவாரி இருக்கிற குகையில் வந்து இதே எழுத்து வடிவம் அப்படின்னு நமக்கு வந்து இருக்குது. இது போகிற போது தனியாக போயிடாதீங்க, ஏன்னா கல் குவாரி நடந்துகிட்டு இருக்கும். அப்புறம் வந்து போதை ஆசாமிகள் இந்த மாதிரிலாம் அதிகமாக இருப்பாங்க. அது மாதிரி குழந்தைகள் தனியாக போய் பார்க்குறது இதெல்லாம் தவிர்த்துங்க நீங்கள். இந்த 4வது ஆணாவை பாருங்கள். இது வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வளைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த பக்கம் கீழே ஒரு வளைவு நெளிவுகள்லாம் இருக்கும். இந்த எழுத்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால், கரூர் பக்கத்தில் புகழூர் அப்படின்னு ஒரு புகழியூர்னு சொல்லுவாங்க. அங்கே கிடைச்ச கல்வெட்டில் வந்து இந்த ஆ இருக்குது. அதுக்கு அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எழுத்தை பாருங்கள். இது வந்து ஆ தான். இது வந்து அரிக்கமேடுங்கிற இடத்துல கிடச்சது, அகழ்வாயில் கிடச்ச ஒரு பானை ஓட்டில் கிடச்ச ஒரு எழுத்து. இது வந்து அகல் விளக்கில் கிடச்சது. இந்த ஆ இப்படி இருக்குது. இந்த ஆ பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குற அந்த குரோமோசோம் வடிவம் மாதிரி குரோமோசோம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வடிவத்தை மாதிரி இருக்கும். இதுவும் அதான். இது 5 எழுத்துக்கள் மட்டும் இல்லை, நிறையா இருக்குது. இது எழுதி போட்டால் உங்களுக்கு வந்து ரொம்ப அது மனசில் வச்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இதுதான் மூல வரி வடிவம். இந்த மூல வரி வடிவத்தில் எப்படியெல்லாம் மாறிடுதுன்னு சொல்லி நீங்கள் வந்து மனசில் வாங்கிட்டீங்கன்னா, இதை வந்து நான் நேரில் போய் வாசிக்கிற போது இது வந்து ஆ அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிக்க முடியும். பெரும்பாலும் இந்த எழுத்துக்கள் இணையத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆங்கிற இந்த எழுத்துக்கள் பார்க்கலாம். இந்த வேறுபாடுகள்லாம் உங்களுக்கு இது ஆன்னு சொல்லி அடையாளப்படுத்துறதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். 2வது எழுத்து பாருங்கள். இது வந்து நெடில். இது வந்து உங்களுக்கு இணையத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த ஆ இருக்கு இல்லையா, அந்த ஆ போட்டு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரோக் போட்டிருப்பாங்க, ஒரு வலது பக்கம் சின்ன கோடு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இணையத்தில் இருக்கும். அது அரிக்கமேடில் கிடச்ச, இது வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் அதே அரிக்கமேடில் கிடச்ச ஒரு பானை ஓட்டில் இருக்குது. மேலே கோடு போடுறதுக்கு பதிலாக இப்படி போடுறதுக்கு பதிலாக கீழே போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. இது மாதிரி இருக்கும். இது மாதிரி போட்டால் எந்த இடத்துல தடுமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுதி போடுறேன். இது பாருங்க, இந்த மாதிரி எழுதி போட்டிருப்பாங்க. ஒரு 3 புள்ளி அக்கு இருக்கு இல்லையா,
அந்த எழுத்து இந்த மாதிரி எழுதி போட்டிருப்பாங்க. இது வந்து ஈ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையில கல்வெட்டுகள் எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் சாய்வாக இருக்கிற மாதிரி 3 எழுத்துக்கள் இந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு எழுத்து ஒரு பாதி, இதில் பாதி கட் பண்ண மாதிரி இருக்கும், இது மாதிரி சாய்வாக இருக்கும். இந்த மாதிரி 2 எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அரிட்டாப்பட்டி, மதுரை பக்கத்தில் இருக்கிற அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த எழுத்து இருக்குது. ஸோ அண்மையில் கண்டுபிடிச்ச இடத்துல இளஞ்சி அப்படிங்கிற எழுத்துல முதல் இருக்கிற அந்த ஈ இப்படி தான் இருக்குது. அதுக்கடுத்து கீழே இருக்கிற இந்த எழுத்து இருக்கு இல்லையா, நடுவில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இந்த பகுதி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஆனைமலையில் கிடச்ச கல்வெட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து இவகுன்றம் அப்படிங்கிற எழுத்துல முன்னாடி இருக்கிற ஈ இந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த எழுத்து எப்படி வந்ததுன்னு கேட்கலாம். இது வந்து குன்றக்குடி அப்படி இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த குன்றக்குடி அப்படிங்கிற ஒரு கல்வெட்டில் வந்து இந்த மாதிரி உப்பியூர்னு ஒரு வார்த்தை வரும். அதில் ஈ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிவி மகாலிங்கம் அதை வந்து வாசித்தார். அவர் ஒரு கல்வெட்டு அறிஞர், அவர் அது மாதிரி தான் வாசிச்சிருந்தார். ஆனால் அது வந்து டிஸ்பியூட் ஆச்சு, அது வந்து பிரச்சனையாச்சு. இது வந்து ஈ இல்லை அப்படின்னு சொல்லி இன்னமும் இந்த பிரச்சனைகள் இன்னமும் ஓடிட்டு தான் இருக்குது. இது வந்து ஈ அல்ல, இதுக்கு தான் ஈ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு வந்து எழுதி போட்டிருப்பாங்க. உண்மையிலே இப்படி தான் இருக்குது. இந்த குன்றக்குடியில் கிடச்ச இந்த ஈ வந்து இப்போவும் டிஸ்பியூட்டில் தான் இருக்குது. இது 4வது எழுத்து ஈ நெடில், இப்படி தான் எழுதி போட்டிருப்பாங்க உங்களுக்கு. அது இப்படியே தான் இருக்குது. இது வந்து மாற்றம் இல்லாமல் இதே மாதிரி தான் இருக்குது. ஈ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட வேறுபாடு இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த எழுத்து இது மாதிரி ஒரு கோடு எக்ஸ்ட்ரா சேர்ந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து நம்ம ஜம்பை அப்படிங்கிற இடத்துல கிடச்ச ஒரு கல்வெட்டில் வந்து இந்த மாதிரி ஈயை பார்க்க முடியுது. நமக்கு ஈத்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஈத்த அப்படின்னு சொல்லி இந்த ஈத்த பாலி அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த ஈ சொல்லுவாங்க. அந்த ஈ இருக்குது. அப்புறம் வந்து பாலின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அப்போ பாலி இப்படி இருக்கும். அதை வந்து இப்படி எழுதியிருப்பாங்க. பா லி. அப்புறம் வந்து இந்த ஈ இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த ஈ எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இது மாதிரி போட்டிருப்பாங்க, நெடில். பாலி, பா லி ஈ. இது பாலின்னு எழுதி பாலின்னு வாசிப்பாங்க. இதை வந்து குறிலா வாசிப்பாங்க. ஒரிஜினலாக இது வந்து ஈ நெடில் தான், இதை வந்து குறிலா வாசிப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த எழுத்துக்கு சொல்லுக்கு முதல்ல வர்றபோது நெடிலாகவும் சொல்லுக்கு கடைசியில் வர்றபோது குறிலாகவும் வந்து வாசிக்கிற பழக்கம் இருக்குது. இது ஊ அப்படிங்கிற எழுத்து பார்க்க போகிறோம். தமிழத்தில் ஊ இப்படி இருக்குது. இப்படி சாதாரணமாக ஒரு எல் போட்ட மாதிரி இருக்கும் தமிழில். இது வந்து ஊ. எல்லா கல்வெட்டிலும் பெரும்பாலும் இப்படி தான் இருக்குது. இதில் மாற்றம் இல்லை. உரை அப்படிங்கிற எழுத்துல வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறது பாருங்க. ஆனைமலையில் கிடச்ச கல்வெட்டில் இந்த மாதிரி எழுத்துல பார்க்க முடியுது. ஆனைமலை மட்டும் இல்லை, நிறைய இடங்கள் இருக்கிற கல்வெட்டுகளில் ஊங்கிறது இந்த மாதிரி எழுத்து தான் இருக்குது. ஊ வந்துட்டோம், நெடில் வந்துட்டோம். இது எப்படின்னா ஊ போட்டு இது மாதிரி பக்கத்தில் ஒரு கோடு போட்டோம், ஒரு வலது பக்கம் ஒரு ஸ்ட்ரோக் போட்டோம்னா ஊ நெடில் ஆகி போயிடும். இப்படியே தான் இருக்கும். கல்வெட்டுகளை இப்படி தான் கிடைக்குது நமக்கு. பெரும்பாலும் கொஞ்சம் வளைவு நெளிவோட கிடைக்கும். இது வந்து இந்த கல்வெட்டு இந்த மாதிரி எழுத்து எங்கே கிடைக்குதுன்னா முத்துப்பட்டி எங்கன்னு சொன்னோம் இல்லையா, மதுரை பல்கலைக்கழகத்துக்காக எழுத்த மாதிரி இருக்கிற அந்த தெற்குப்புறத்தில் இருக்கிற அந்த குகை இருக்கிற இடத்துல இந்த மாதிரி தான் கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் இது மாதிரி எழுத்து இருக்குது, ஊ நெடில் இருக்குது. அப்புறம் விக்கிரமங்கலத்துலேயே அந்த மாதிரி இருக்குது. ஊர் அப்படின்னு சொல்லி இருக்கிற எழுதிருக்கிற இடம்லாம் இப்படி தான் இருக்குது. ஊர் அப்படின்னு எழுதியிருக்கிற இடத்துல இந்த மாதிரி தான் ஊங்கிற நெடில் எழுத்து நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்து வந்து ஏ குறியில் பார்க்குறோம். இடையத்தில் இப்படி பார்த்துருப்பீங்க. செங்கோணம் முக்கோணம்னு சொல்லி இதை சொன்னால் உங்களுக்கு புரியும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். நடுவில் ஒரு புள்ளி இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஒரு கோடு வந்து இந்த தமிழ் எழுத்துக்கள் கல்வெட்டில் எப்படி இருக்கும்னா இது மாதிரி வளைஞ்சிருக்கும். அல்லது ஒரு கோடு போட்டு கொஞ்சம் ரவுண்டாக அந்த டி போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ஏறக்குறைய நடுவில் புள்ளி இருக்கும், புள்ளி இல்லாமலே இருக்கும். இந்த எழுத்துக்கள் நமக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அழகர் மலையிலையும் விக்கிரமங்கலத்துலையும் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த எழுத்துக்கள் இதே மாதிரி இருக்கும். அது வந்து இலை அப்படின்னு எழுதிக்கிறதுல இந்த ஏ அப்படிங்கிறதுல இந்த எழுத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து இந்த எழுத்து எங்கே இருக்குதுன்னா நமக்கு வந்து மேட்டுப்பட்டி சித்தர்மலைன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா ஏற்கனவே, அந்த இடத்துல இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஏ குறியில் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஏ நெடில் பார்க்க போகிறோம். தமிழம் ஏல கீழே ஒரு கோடு போட்டால் ஏ நெடில் இருக்கிற மாதிரி நடுவில் புள்ளி இருக்குது இல்லையா, அந்த புள்ளியை எடுத்துட்டோம்னா நெடில், ஏ நெடில். இது வந்து ஏ நெடில். ஆனைமலையில் ஏரி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து கல்வெட்டில் இப்படி தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஐ. இந்த ஐ வந்து நீங்கள் படிக்கிறத பார்த்தீங்கன்னா ஐங்கிற எழுத்து வந்து இது வரைக்கும் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழில் ஐங்கிற எழுத்து வந்து இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா ஐங்கிற எழுத்து வந்து மொழியில் இல்லாமல் இல்லை, வரி வடிவத்தில் இல்லை. வரி வடிவத்தில் வந்து நமக்கு வந்து கிடைக்கல இது வரைக்கும், அவ்வளோதான். மொழியில் இருக்குது, தமிழ் மொழியில் அந்த ஐங்கிற எழுத்து இருக்குது. ஆனால் நமக்கு வரி வடிவத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைக்கல. இது வந்து சங்ககால அந்த தமிழ் எழுத்துக்களை கிடைக்கல. ஆனால் 4, 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த, அதாவது கிபி 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு எழுத்தில் நமக்கு வந்து கிடைக்குது. திருநாதர் குன்றுன்னு சொல்லி இது பக்கத்தில் இருக்கும். நம்ம உளுந்தூர்பேட்டை விழுப்புரத்துக்கு மேற்கு பக்கம் அந்த திருநாதர் குன்றுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கிடைச்ச ஒரு சமண கல்வெட்டில் இந்த எழுத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது. அது வந்து 4, 5ஆம் நூற்றாண்டு இந்த இப்படி இருக்கும், ஐ இப்படி இருக்கும்.
ஆனால் சங்ககால ஐ அல்ல. 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டு கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடி ஐ இருந்திருக்கு. நான் என்னோட மாணவர்களுக்கு எப்போ என்ன சொல்லித் தருவேன்னா, இது வந்து இது சொல்லித் தருவாங்களே, அதாவது ஒரு உருவத்தை, ஒரு ஸ்கெலிட்டன், ஒரு எலும்பு கிடச்சா அதை வச்சு நம்ம உருவம் கொண்டு வர்ற மாதிரி இந்த எழுத்தை நம்ம வந்து பின்னோக்கி கொண்டு வந்து மீட்டுருவாக்கம் பண்ணி இந்த எழுத்தை நம்ம வந்து கொண்டு வர முடியும். இந்த மாதிரி எழுத்தா இது இருந்திருக்கலாம். இது வந்து என் மாணவர்களுக்கு இப்படி தான் சொல்லித்தரேன். இதுதான் வளர்ந்து இந்த மாதிரி வந்திருக்கலாம். ஸோ ஐ அப்படிங்கிறது சங்ககால தமிழில் இப்படி இருந்திருக்கலாம் என்பது இது வந்து என்னுடைய அபிப்பிராயம், இது என்னுடைய கருத்து. அடுத்தது ஓ குறில். தமிழத்தில் தற்கால வரி வடிவம் இது. சங்ககால தமிழில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இசட்டு மாதிரி, ஏறக்குறைய ஆங்கில இசட்டு மாதிரி இருக்கும். முன்னாடி ஒரு புள்ளி இருக்கும். இந்த மாதிரி ஓ குறில் இருக்கிற தமிழ் எழுத்துக்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கல. அடுத்தது ஓ நெடில். தமிழத்தில் வந்து அந்த கீழே சுழிச்சு விட்டுருப்பாங்க. தமிழில் வந்து ஏறக்குறைய இந்த வடிவத்தில் இருக்குது, அதாவது இசட் வடிவத்தில் இருக்கும். இது வந்து நெடிலுக்கு எப்படி மாதிரி கொண்டு போகிறோம்னா, ஓ குறில் போகிறோம் இல்லையா, குறிலுக்கு வந்து புள்ளி வச்சுருப்போம். இந்த புள்ளியை எடுத்துட்டோம்னா அது வந்து நெடில். இதுதான் வேறுபாடே. இதுதான். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மதுரை பக்கத்தில் இருக்கிற அந்த அரிட்டாப்பட்டியில் இருக்கிற ஒரு கல்வெட்டில் வந்து இந்த மாதிரி இந்த ஓவுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி இசட்டு மாதிரி இல்லை. அது எப்படி இருக்குன்னா அந்த இப்படி இருக்குது, இப்படி அப்படி ஒரு கொக்கி வர்ற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். இதுதான் அரிட்டாப்பட்டியில் இருக்கிற ஓ நெடில். ஓர் அப்படிங்கிற எழுத்தில் இந்த மாதிரி கல்வெட்டு வந்து அது வந்து சொல்லுது. இப்போ நம்ம வந்து 2 முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். நான் உயிரெழுத்துக்களில் வந்து ஏ ஓ அந்த மாதிரி குறிலுக்கு புள்ளி வரும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். வழக்கமாக மெய்யெழுத்துக்களில் தான் புள்ளி வரும். இப்போ மாவுக்கு மேலே புள்ளி வச்சா அது வந்து இம். மெய்யெழுத்துக்கள்லாம் தமிழ் மொழியை பொறுத்த மட்டும் மெய்யெழுத்துக்கள் தான் புள்ளி வரும். ஆனால் வித்தியாசமாக ஏ ஓ அப்படிங்கிற குறில் எழுத்துக்கள்லையும் புள்ளி வருது அப்படிங்கிறது நமக்கு வந்து இதுலேருந்து தெரிய வருது. இது எப்படி நம்ம இது வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தொல்காப்பியத்தினுடைய எழுத்ததிகார சூத்திரத்தில் 14, 15ஆவது வரிகளில் வந்து இருக்கக்கூடிய சூத்திரத்தின் அடிப்படையில் இந்த எழுத்துக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதில் வந்து மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலைகள், எகரத்து ஒகரத்து இயற்கையும் மற்றேன்னு ஒரு சூத்திரம் ஒன்று வரும். அது மெய்யினா இப்போ மா அப்படின்னா மா, இது புள்ளி வச்சோம்னா மெய், புள்ளி வச்சோம்னா இம் மெய். மெய்க்கு இதுக்கு சரி. ஆனால் உயிரெழுத்துக்கள் இருக்குல்லையே, ஏ அப்படிங்கிற உயிரெழுத்துக்களுக்கு புள்ளி வச்சோம்னா அது வந்து எகரத்து இயற்கை, இது வந்து ஒகரத்து இயற்கை புள்ளி வச்சது. இந்த எகரத்துக்கும் ஒகரத்துக்கும் புள்ளி இருக்குது அப்படிங்கிறது வந்து தொல்காப்பிய சூத்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த நம்ம வந்து புள்ளியை வந்து வைக்கிறோம். தமிழில் அவ் கடைசி எழுத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த எழுத்து இல்லைன்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது நமக்கு வந்து கிடைக்கல. தமிழ் கல்வெட்டுகளில் அவங்கிற எழுத்து வந்து நமக்கு கிடைக்கல. ஆனால் இதை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணி கொண்டு போக முடியும். ஏற்கனவே ஓ சொன்னோம் இல்லையா, நெடில். அதில் இப்படி ஒரு, நான் என்னோட மாணவர்களுக்கு அதான் சொல்லித்தரேன், இப்படி ஒரே ஒரு கோடு வந்து அது வந்து அவ். இது வந்து இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஆனால் அதை மீட்டுருவாக்கம் பண்ணி இது மாதிரி கொண்டு வர முடியுது. அதுக்கடுத்து வந்து நம்ம ஆயுத எழுத்துக்கு வந்திருக்கிறோம். உயிரெழுத்துக்கள் முடிச்சிருக்கிறோம். இதை ஒன்று மட்டும் தமிழ் மொழிக்கு உள்ள பெரிய சிறப்பான எழுத்து இது. இதை வந்து ஆயுதம்னு சொல்லுவோம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆயுதம், ஆயுதம். இது வந்து ஆயுதம் அல்ல, ஆயுத வெப்பன் அந்த மாதிரி நம்ம வந்து நினச்சக்கூடாது. ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து அல்ல. உங்களுடைய டீச்சர்ஸ் உங்களுடைய ஸ்கூல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஆயுதம் எழுத்து தான், ஆயுதம் எழுத்து அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இது வந்து பார்க்கறதுக்கு ஈ மாதிரி இருக்குது இல்லையா, அக்கண்ணா மாதிரி இருக்குது இல்லையா. நம்ம தமிழ் எழுத்துக்களில் இது வந்து ஈன்னு சொல்லி முதல்ல ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆனால் அது அல்ல, அக்கண்ணா. இந்த அக்கண்ணா தமிழத்தில் இருக்கிற அக்கண்ணா எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஆயுத எழுத்துக்களுக்கு வந்து அகையானங்கிற சொல்லுவாங்க, அல்லது வந்து முப்பாறு புள்ளின்னு சொல்லுவாங்க, அல்லது தனிநிலைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்குது இந்த ஆயுத எழுத்துக்களுக்கு. இது வந்து நமக்கு கிடைக்கல. இதே மாதிரி கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கல. சங்ககால தமிழ் எழுத்துக்களில் இந்த ஆயுத எழுத்து நமக்கு கிடைக்கல. ஆனால் பிற்காலத்தில் கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வரகுண பாண்டியனுடைய கல்வெட்டு திருச்செந்தூருக்கு போனால் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த கல்வெட்டில் வந்து இந்த ஆயுத எழுத்து இருக்குது. அது வந்து இப்படி இருக்குது. இது வந்து சங்ககால தமிழ் எழுத்து அல்ல, சங்ககால தமிழ் எழுத்து அல்ல, 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 9th AD அல்லது 9 CE. 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வரகுண பாண்டியனுடைய கல்வெட்டில் இந்த மாதிரி ஆயுத எழுத்து வந்து இருக்குது. இந்த ஆயுத எழுத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. இது வந்து தமிழ் எழுத்துக்கள். மனசை நல்லா வாங்கிக்கணும். தமிழ் எழுத்துக்களில் சங்க காலத்தில் இந்த மாதிரி எந்த மாதிரி வரி வடிவம் இருந்திருக்குன்னு தெரியாது. ஆனால் 9ஆம் நூற்றாண்டில் இந்த மாதிரி கிடைக்கிறதுனால ஆயுத எழுத்துக்கள் அப்போ இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யூகம். இதை வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பை நான் வந்து விளக்குறேன். நான் ஆயுத எழுத்து நமக்கு கிடைச்ச இந்த ஆயுத எழுத்து வந்து தமிழ் மொழியினுடைய சிறப்பான எழுத்து. மற்ற எந்த மொழிக்கும் இல்லாதது. அகையணம், ஏற்கனவே சொன்ன மாதிரி அகையணம், தனிநிலை, முப்பார் புள்ளி, முப்புள்ளி நிறைய சொல்லுவாங்க. இந்த எழுத்துக்களை வந்து சங்ககாலத்தில் நமக்கு வந்து கிடைக்கல. ஆனால் 9ஆம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியனுடைய கல்வெட்டில் கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், திருச்செந்தூர் போனீங்கன்னா கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஒரு தென்கிழக்கு மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கல் பழைய கல் வரிசையில் வச்சுருப்பாங்க. அதில் இதை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அது ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு. அது எந்தெந்த பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அந்த எழுத்து நான் என் வரி நம்பரை சொல்லிடுறேன். நீங்கள் எனக்காக ஒரு நாள் போனீங்கன்னா அதை போய் பாருங்கள். ஏன்னா நம்முடைய மொழியினுடைய ஒரு சிறப்பான எழுத்து. உலகத்தில் எந்த மொழிக்குமே இல்லாத தனிச்சிறப்பு கொண்ட எழுத்து.
அது 4 கல்கள் இருக்கு. அதில் 2 கல்லில் முதல் பலகை இருக்கு இல்லையா, முதல் பலகையில் முதல் பக்கத்தில் 31வது வரியிலையும் 35வது வரியிலையும் இந்த அக்கு இருக்கும். இந்த அக்கை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதே கல்லில் பின்பக்கம் போய் பார்த்தீங்கன்னா 2வது பக்கம், அதாவது கல்லினுடைய 2வது பக்கம் பார்த்தீங்கன்னா 58வது வரியிலும் 61வது வரியிலும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதை வந்து குறித்து வச்சுங்க. இது வந்து முதல் பலகை. ஒரு கல்வெட்டு, வட்டெழுத்து கல்வெட்டு இருக்கும். பலகையினுடைய முதல் பக்கத்தில் 31வது வரியிலும் 35வது வரியிலும் அந்த ஆயுத எழுத்திற்கு அகம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதில் இந்த அகம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதில் இந்த எழுத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பக்கத்தில் இன்னொரு இது இருக்குது, இன்னொரு பலகை இருக்குது, 2வது பலகை. அந்த 2வது பலகையினுடைய முதல் பக்கத்தில் இது 2வது பலகை. 2வது பலகை அதனுடைய முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 110வது வரி, 122வது வரி, 135வது வரி, 145வது வரி. 110, 122, 135, 145வது வரிகளில் இந்த அக்கண்ணா வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அதே 2வது பலகை கட்டத்துடைய பின்பக்கம் பார்த்தீங்கன்னா 2வது பக்கம் பார்த்தீங்கன்னா 159வது வரி, 169வது வரி, 188வது வரி, 197வது வரி. இந்த வரிகளையும் நீங்கள் இந்த அக்கண்ணாவை போய் பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து நமக்கு கிடைக்காது, எங்கேயுமே இல்லை. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது தமிழகத்தில். இந்த அக்கண்ணாவை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, வேறு இடங்களில் எங்கேயும் பார்க்க முடியாது. திருச்செந்தூரில் இருக்கிற வரவணபாணியுடைய அந்த வட்டெழுத்து கல்வெட்டு, 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வட்டெழுத்து கல்வெட்டில் மட்டும்தான் இந்த ஆயுத எழுத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதோட தமிழினுடைய உயிரெழுத்துக்கள் முடியுது. இனி அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் போகும். இந்த தடுமாற்றங்களை பற்றி நீங்கள் வந்து பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்களே இதை வந்து தவறாக வாசிச்சிருக்காங்க, தடுமாறி வாசிச்சிருக்கிறாங்க. அது என்ன காரணம்னா தமிழ் எழுத்துக்கள் அச்செழுத்துக்களோ கண்ணி எழுத்துக்களோ அல்ல. இது வந்து அந்தந்த காலகட்டத்தை சேர்ந்த அந்த கழுத்தச்சர்கள் அவருடைய கைவாவுக்கு தகுந்த மாதிரி செதுக்கியிருப்பாங்க. அதை தற்கால தமிழில் அவங்க அது கொச்சை தமிழில் தான் எழுதியிருப்பாங்க. தற்கால தமிழுக்கு மாத்திரம் இந்த மாதிரி வேறுபாடுகள் வர்றது சகஜம் தான். இந்த தடுமாற்றங்களை பற்றி நீங்கள் வந்து பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம்.